ஆஃப் ஸ்டடீஸ் இதை எழுதினது யார் அப்படின்னா ஃப்ரான்சிஸ் பேக்கன். தொடர்ச்சியாக ஒரு 10 எஸ்ஸைஸ் பப்ளிஷ் பண்ணுறாங்க, ஒரு சீரீஸ் மாதிரி. அதில் ஃபஸ்ட்டு எஸ்ஸேவாக இருக்கிறது தான் ஆஃப் ஸ்டடீஸ் பை ஃப்ரான்சிஸ் பேக்கன். இது பேக்கனோட மாஸ்டர் பீஸாக கன்சிடர் பண்ணப்படுது. 1612 இந்த எஸ்ஸையை ரிவைஸ் பண்ணி எழுதியிருக்காங்க. எப்படின்னா அடிஷ்னல் சென்டென்ஸ், அடிஷ்னலான ஐடியாஸ் அண்டு ஒக்காபுலரி எல்லாமே ஆட் பண்ணி ரிவைஸ் செஞ்சு எழுதின இந்த எஸ்ஸேயில் ஃப்ரெஷ்ஷான நியூ ஐடியாஸ், லாஜிக்கலான ஐடியாஸ் எல்லாமே இருந்திருக்கு. இதனால் இந்த எஸ்ஸே இன்னும் வர பாப்புலராக இருக்குது. இந்த எஸ்ஸே ரீடர்ஸ்க்கு என்ன இன்ஃபார்ம் பண்ணுது அப்படின்னா, ஸ்டடீஸோட பெனிஃபிட்ஸ் எப்படிலாம் ஒருத்தவங்களோட லைஃப்பில் இருக்குது, ஒருத்தங்க ஸ்டடீஸை எப்படிலாம் அவங்க லைஃப்பில் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி இருக்குது. இந்த ஆஃப் ஸ்டடீஸ் எஸ்ஸேயில் ஸ்டார்டிங்கில் ஃப்ரான்சிஸ் பேக்கன் 3 மெயினான பர்பஸ் ஆஃப் ஸ்டடியை பற்றி சொல்கிறாங்க. என்னெல்லாம் அந்த பர்பஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, டெலைட், ஆர்னமெண்ட், எபிலிட்டி. இது அவங்க எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, ஸ்டடீஸ் சர்வ் ஃபார் டெலைட், ஃபார் ஆர்னமெண்ட்ஸ் அண்ட் ஃபார் எபிலிட்டி. ரீடிங் புக்ஸ் அப்படிங்கிறது ஹாப்பினஸையும் என்ஜாய்மெண்ட்டையும் தரக்கூடியது அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ரீடிங் மூலமாக நம்ம நிறைய லெசன்ஸை கற்றுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. புக் ரீடிங் ஹேபிட் நம்மளோட கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸை இம்ப்ரூவ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் நம்மளோட பர்சனாலிட்டியையும் இம்ப்ரூவ் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரான்சிஸ் பேக்கன் சொல்கிறாங்க. ரீடிங் ஹேபிட் நம்மளோட ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ணுறதுக்கும் நம்மளோட லைஃப்பில் ஒரு நல்ல டெசிஷன் எடுக்கிறதுக்கும் ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. பேக்கன் இன்னொன்று சொல்கிறாங்க. என்ன அப்படின்னா, புக்கு ஒன்லி ஃபார் ரீடிங்க்கு மட்டும் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணலை, அதில் உள்ள தாட்ஸ் அண்ட் ஐடியாஸ் எல்லாத்தையுமே நம்மளோட டெய்லி பேசிஸ் ஆஃப் லைஃப்பில் அப்ளை பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. நம்ம சும்மா ரீட் பண்ணுறதோடு விட்டுடாமல் அதில் உள்ள தாட்ஸ், ஐடியாஸ் எல்லாத்தையுமே நம்மளோட லைஃப்பில் அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஸ்டடீஸ் தான் பர்சனை பெர்ஃபெக்டான மேனாவோ இல்லைனா விமனாவோ மாற்றுது அப்படின்னும் சொல்கிறாங்க. ஒரு விஷயத்த நம்ம படிக்கிறது நம்ம பிறக்கும் பொழுதே நம்ம கூட வர்றது இல்லை, அது வளர வளர நம்மளாக கற்றுக்கிறது. ஸ்டடீஸ் நம்மளோட லைஃப்பில் கரெக்டான டைரக்ஷனை காட்டுறது மட்டும் இல்லாமல் ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்குது. ஒரு புக்கை ரீட் பண்ணுறோம் அப்படின்னா அதில் ஆத்தர் சொல்லியிருக்கிற ஐடியாஸ் மற்றும் தாட்ஸை அப்படியே அக்செப்ட் பண்ணாமல் அதை அனலைஸ் பண்ணி பார்க்கணும். அதில் எதுவும் தப்பு இருக்கலாம், அதை நம்ம கிரிட்டிசைஸ் பண்ண கற்றுக்கணும். ஒரு சாதாரண மனுஷன் ஒரு புக்கை படிக்கிறான் அப்படின்னா அதை படித்ததோடு விட்டுருவான். ஆனால் ஒரு அறிவாளியான மனுஷன் மட்டும்தான் படித்ததில் இருக்கிற ஐடியாஸை எடுத்து அவனோட டெய்லி லைஃப்பில் யூஸ் பண்ணுவான். பேக்கன் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ரீடிங், கான்ஃபரன்ஸ் அண்ட் ரைட்டிங் இந்த மூணுமே ஒரு பெர்ஃபெக்டான மேனை உருவாக்குறதுக்கு தேவையான ஒன்றுன்னு சொல்கிறாங்க. ரீடிங் நம்மளோட பர்சனாலிட்டியை டெவலப் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு சிலர் புக்கை சும்மா ரீட் பண்ணுறாங்க, இன்னொரு சிலர் புக்கை அண்டர்ஸ்டுட் பண்ணிக்கிறாங்க. ஆனால் ரொம்ப கம்மியான ஒரு சிலர் மட்டும்தான் அந்த புக்கை ரீட் பண்ணி அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதில் உள்ள பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் அவங்களோட லைஃப்பில் அப்ளை பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஸ்டடீஸ் வியாதிகளை குணப்படுத்துதுன்னு சொல்கிறாங்க. ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் அதோட தனிப்பட்ட வேல்யூ இருக்குது. ஹிஸ்ட்ரி ஒரு மனுஷனை அறிவாளியாக மாற்றுது, பொயட்ரி ஒரு மனுஷனை இமேஜினேட்டிவ் பர்சனாக மாற்றுது. அதே போல் மேத்தமெட்டிக்ஸ் ஒரு மனுஷனுக்கு ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸை கற்றுக் கொடுக்குறது. இந்த மாதிரி ஸ்டடீஸில் உள்ள ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் அதோட தனிப்பட்ட வேல்யூ அப்படிங்கிறது இருக்குது. ஸ்டடீஸ் நம்மளோட மைண்டை கிளியர் பண்ணுது. எப்படி ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் நம்மளோட பாடியை கிளியர் பண்ணுதோ அதே மாதிரி ஸ்டடீஸ் நம்மளோட மைண்டை கிளியர் பண்ணுது.